வெல்கம் டு நர்மூஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து போல் கொத்தமல்லி இலை, 3 பல் பூண்டு, கால் டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி சட்னியை உள்ளே சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் போல் நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வரட்டும். கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான தக்காளி சட்னி 10 நிமிஷத்தில் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.